கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இங்கு வந்திருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். ஆராதனை அழைப்புக்கின்ற அனைவரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவது. மகிமும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். ஜெபம் செய்வோம். கிருபை மறந்து தகப்பனே, மீண்டும் அவர் ஞாயிறு காலை நாங்கள் சபையாக ஒன்று கூடி உமது துதிக்க ஆராதிக்க நீ தந்த அருமையான தருணத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு கர்த்தாவும் உமக்கு உண்மையுள்ளதாக இருந்து உமது திருவசனத்தில் இசைந்து உமக்கென்று உண்மையாக சாட்சி பகர கிருபை தாரும். வரக்கூடாமல் போடுவர்களை தடைகள் எல்லாம் நீக்கி அவர்களையும் சீக்கிரமாக கொண்டு வந்து சேரும் தகப்பனே. மற்றும் கர்த்தாவை வர இங்கே வசனத்தை தாங்கி வந்திருக்கும் போது ஜெபிக்கிறோம். அவர் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நாமத்துக்கு பிரீதியாக இருப்பதாக. எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று கூறியபடி கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் கர்த்தாவே நீ அசைவார ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் கர்த்தாவே இந்த ஆராதனை முழுவதும் எங்களுடன் கூடுங்க கர்த்தாவே. நாங்கள் கடந்து போகும் கர்த்தாவே உம்முடைய சாயலை பெற்றவர்களாகவும் சமாதானத்தோடு கடந்து செல்ல நீரை கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவினால் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். சபையார் அமர்ந்தவாறு திரையில் காணும் பாடலை கேட்போம். சபையார் அளவு எழுந்து நின்று மாறி மாறி வாசித்தலை கேட்போம். நாற்பத்தேழாம் ஞாயிற்றுக்கானோட தலைப்பு, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்.
கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளில் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கே உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல் வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் என்ன போனாலும் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். தந்தை போற்றி, தனையே போற்றி, சுந்தர பரிசுத்தாவி போற்றி, ஆதியில் இருந்தவாறே போற்றி, நாதா இன்றும் என்றும் போற்றி. ஆமென். நாம் அமருவோம். நாம் ஜெபம் செய்வோம். எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமுள்ள எங்கள் ஆண்டவரே, தேவரீர், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, பரிசுத்தரே, நல்லவரே, ஜீவனுள்ளவரே, ஜீவனை கொடுக்கின்றவரே, ஜீவனை காக்கின்றவரே, ஜீவிக்கின்றவரே, தேவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத உண்மையுள்ளவராய் இருக்கிறதற்காய் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை மிகுந்ததாய் இருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய மிகுந்த அன்பினாலே தேவரீர் எங்களை நீர் ரட்சித்து மீட்டெடுத்த உம்முடைய தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்து ரட்சிப்பை நீர் காத்து வருகிற தயவுக்காக தேவரீர் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களையும் துதியையும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உம்மை இல்லாமல் தேவரீர் நாங்கள் வேறு எதையும் செய்ய முடியாது. நீரே எங்களுக்கு எல்லாவுமா இருக்கிறதற்காய் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கின்றோம். மகிமையும் கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு விரோதமாக அகங்கரித்து செய்த எல்லா பாவங்களுக்காக தேவரீர் உம்மிடத்துல பாவ மன்னிப்பு நாங்கள் கோரி நிற்கின்றோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் துணிந்து தெரிந்து செய்தோம் என்று ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே, இப்பாவங்களிலிருந்து தேவரே நீரே எங்களை மீட்டு காத்துக்கொள்ளும். இப்பாவங்களினுடைய பாரம் தேவரீர் எங்களுடைய எலும்புகளை கூட முடிக்கின்றது. தேவரீர் கர்த்தாவே, இப்பாவத்தின் பாரத்தை நாங்கள் உணரவும். ஆண்டவரே, பாவங்களை நாங்கள் வெறுக்கும்படியாக தேவரீர் கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பட்ட பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் நிமித்தம் தேவரீர் தயவாக கிருபையோடு ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களை நீர் மன்னிக்கின்ற உம்முடைய மகா பெரிய கிருபைக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இனி நாங்கள் பாவத்தை கண்டு போகும் பொழுது ஆண்டவரே அவைகளை அருவருக்கவும் வெறுக்கவும் அவைகளை விட்டு ஓடவும் ஆண்டவரே கிருபை செய்தருளும். எல்லா நேரங்களிலும் தேவரீர் நாங்கள் அண்டையிலே நிலைத்திருக்க தேவரீர் நீரே எங்களை ஆட்கொள்ளும், நீரே எங்களை வழி நடத்தியருளும். ஆண்டவரே தேவரீர் நீர் எங்களை ஆட்கொள்ளுகிற கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவராக எங்களோடு நீர் வாசம் செய்கிற உம்முடைய மகா பெரிய கிருபைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில சம்பாவாங் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையை இம்மட்டுமாக நீர் தாங்கி பராமரித்து வருகிற உம்முடைய பெரிதான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையிலே நீர் எங்களை வைத்திருக்கிற உம்முடைய தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். குறிப்பாக தேவரீர் இந்த வேளையிலே பாதிக்கப்பட்டு இருக்கின்ற இந்த கோவிட் சூழ்நிலையினால பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக உம்மிடத்துல வருகிறோம். திருச்சபை மக்களை ஆண்டவரே நீரே காத்து வழி நடத்தியருளும். பொருளாதாரத்திலும் ஆண்டவரே மற்ற காரியங்களிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக உம்மிடத்துல நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே தேவரீர்
சுகவீனத்தோடு இருக்கின்ற மக்களுக்காக உம்மிடத்துல வருகிறோம். உம்முடைய காயப்பட்ட கருத்தினால் தேவரீர் அவர்களை தொட்டு அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் தேவரீர் நீர் தந்து வழி நடத்தி காத்து கொள்ளும். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தியருளும். திருமணம் போன்ற காரியங்களை ஆண்டவரே அவர்கள் நன்றி அறிதலோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் வேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரங்களையும் நீர் அங்கீகரித்து அவர்களை ஆசீர்வதியும் நீர் பலப்படுத்தி அருளும் காத்துக்கொள்ளும். சபையில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் தேவரீர். இந்த விடுமுறையின் நாட்களிலே பிள்ளைகளை எல்லா விதமான நாச மோசங்கள் தீமைகளுக்கும் விலக்கி மீட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேவரீர் நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். படிக்கின்ற பிள்ளைகள், வேலை செய்கின்ற வாலிபர்கள் யாவரையும் பேர் பேராக தொட்டு நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பெரியவர்கள், வீட்டில் இருப்பவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் யாவருக்காகவும் இடத்துல வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளுகிற தயவுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். குறிப்பாக பிளாக் 162436438 ஆண்டவரே இருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். அவர்களை நாங்கள் தொடர்ந்து சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பை தேவரீர் நீர் திறந்து கொடுக்கும்படியாக இடத்துல ஜெபிக்கின்றோம். நீர் ஆசீர்வதியும். மின்சு கிராமத்தின் ஊழியத்தையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கின்றோம். அங்கேயும் இந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை விலக்கி மீட்டு காத்து உம்முடைய ஊழியமானது அங்கு தொடர்ந்து நடைபெற நீரே கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். தேவரீர் இந்த திருச்சபையினுடைய லீஸ் ரினிவல் போன்ற காரியங்களுக்காக உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீரே தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தந்து ஆண்டவரே நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் இந்த இடத்திலிருந்து ஆராதிக்க நீரே எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும்படியாக உம்மிடத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க போகிற உம்முடைய கிருபைக்காக, தயவுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, ஈடாக்ல இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு போதகர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ரெவரண்ட் பிலிப் ஏப்ராம்காக இடத்துல வருகிறோம். தலைமை துவத்தை எடுத்திருக்கின்ற போதகரை நீர் ஆசீர்வதித்து அவருக்கு வேண்டிய அந்த ஞானத்தையும் பலத்தையும் தந்து எல்லாரும் இடத்திலிருந்து நல்ல ஒத்துழைப்பையும் ஆண்டவரே அதற்கான கிருபை செய்தருளும். திருச்சபையே உம்முடைய வழியிலே தொடர்ந்து அவர்கள் வழி நடத்த அவர்களோடு இருந்து நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஆண்டவரே அந்த எக்ஸ்கோ மெம்பர்ஸ், பொறுப்புகளில் இருப்பவர்கள், ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கிற எல்சிசி மெம்பர்ஸ் யாவருக்காகவும் இடத்துல வருகிறோம். உம்முடைய அழைப்பை உண்மையாக ஏற்றுக்கொண்டு மனத்தாழ்மையோடு நன்றி அறிதலோடு ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் சாக்குபோக்குகள் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே தங்களுடைய சுயத்தை முன்பாக வைக்காமல் ஆண்டவரே உமக்காக தங்களை அர்ப்பணித்து தேவரீர் உம்முடைய காரியங்களை செய்ய ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பலத்தையும் ஞானத்தையும் நீ தந்து வழி நடத்தி அருளும். தேவரீர் ஈடாக்ன் ஒவ்வொரு திருச்சபைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. சிங்கப்பூர் தேசத்திலே நீர் எங்களை வைத்த தயவுக்காக நன்றி. இந்த தேசத்திலே நாங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். தேவரீர் சிங்கப்பூர் தேசத்தை நீர் காக்கிற போல ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளையும் தேவரீர் நீர் காத்து, குறிப்பாக இந்த கோவிட் இந்த வைரஸிலிருந்து ஆண்டவரை விடுவிக்கும்படியாக உம்மிடத்துல ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை அதிகரித்து வருகின்ற நாடுகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய ரத்தமானது அங்கிருந்து தேவரீர் இந்த நோயிலிருந்து எல்லோரையும் விடுவியும். ஆண்டவரே, விடுதலை உம்மிடத்திலிருந்து மாத்திரமே வரும் என்று விசுவாசித்து நீர் கொடுக்கின்ற இந்த சுகத்திற்காக, இந்த விடுதலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். காணிக்கை நேரம்.
நீங்கள் கேட்கும் காணிக்கை பாடலை கேட்ட வண்ணமாக உங்கள் முறை வரும்போது வந்து காணிக்கைகளை முன் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். எல்லா நன்மையான ஈவுகளையும் அருளுகிற கடவுளே, இந்த உமது ஜனங்களின் காணிக்கையை கிருபையாக ஏற்றுக்கொள்ளும். இவர்களையும் இந்த காணிக்கையும் ஆசீர்வதித்து இதன் மூலமாய் சமாதானமும் நல்லெண்ணமும் உலகமெங்கும் அதிகரிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ராஜாதிராஜன் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமார். வருவேன் என்றவர் சீக்கிரம் வருவார், சந்திக்க ஆயத்தமார். கீழ் கீழ் மானிடரே, சிந்திக்க ஆயத்தமார். ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமார். பல்லாயிரம் மக்கள் ஆயத்தமே, சந்திக்க ஆயத்தமார். பரலோக வாழ்வின் நல்பாக்கியத்தை சந்திக்க ஆயத்தமார். புத்தினோர் யாவரும் கண்டிடுவார், சந்திக்க ஆயத்தமார். கத்தி கதறியே தாழிடுவார், சந்திக்க ஆயத்தமார். உலகம் அனைத்துமே கண்டிடுமே, சந்திக்க ஆயத்தமார். பரிசுத்தவான்களின் போர் நிற்குமே, சந்திக்க ஆயத்தமார். கீழ் கீழ் மானிடரே, சிந்திக்க ஆயத்தமார். ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமார். அனைவரும் எழுந்து நின்று வசிப்போம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி களி கூறுங்கள், கூறுங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். நின்றவனமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 13 முடிய. 2 Peter chapter 3 verses 1 to 13. பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்து போகிறது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலும் இருக்கும் என்கிறதை இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியிலே அதில் கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால்
நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இது கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, எங்களை மட்டுமாக நீர் தாங்கி வருகிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை போஷிக்கும்படியாக நீர் வைத்திருக்கின்ற நம்முடைய ஜீவ மன்னாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் எங்களிடத்துல பேசும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஆயத்தப்படவும் கிருபை செய்தருளும். தேவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். இந்த வருடத்துல திருச்சபையினுடைய கேலண்டர் பிரகாரமாக இன்று கடைசி ஞாயிற்றுக்கிழமை. வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து திருச்சபையிலே ஒரு புதிய வருடம் ஆரம்பிக்கின்றது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில சபைகளிலே கிறிஸ்து ராஜா என்ற கிரைஸ்ட் த கிங் சண்டே என்று சொல்வார்கள். ஒரு சில சபைகளிலே இது நியாய தீர்ப்பு ஞாயிறு டூம் சண்டே என்று சொல்வார்கள். இந்த நியாய தீர்ப்பை குறித்து, ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை குறித்து இந்த மாதத்திலே, இந்த நவம்பர் மாதத்திலே நாம் செய்தி தொடராக கர்த்தருடைய நாள் என்ற தலைப்பிலே நாம் தேவ செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். The Day of the Lord is the sermon series. இந்த செய்தி தொடர்ல நாம தொடர்ந்து கேட்கின்ற ஒரு காரியம், ஆண்டவருடைய நாள் எப்பொழுது என்பது அல்ல, அது எப்படிப்பட்டது, அதற்காக நாம் நம்மை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற செய்தியை தான் நாம் கேட்கின்றோம். We are not listening to when the day of the Lord will come. Or we are not here to predict when the day of the Lord will come. We are here to prepare ourselves to meet the Lord in His second coming. It is not when, but what and how to prepare to meet Him. இதிலே நம்ம நான்காவது செய்தி தொடராக கடைசி செய்தியாக இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். நாம் உபதேயான் புத்தகத்தை நாம் முதலாவதாக ஆரம்பித்தோம். அதுல ஏதோமியருக்கு விரோதமாக ஆண்டவர் நியாய தீர்ப்பும் இஸ்ரவேல் மக்களுக்கு அங்க மறுசீரமைப்பு ரட்சிப்பையும் கொடுக்கின்றார். அதுக்கு அடுத்த வாரம் நாம் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல பார்த்தோம். அதுல நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் மக்களுக்கே வருகின்றது. அங்கேயும் ஆண்டவர் யாரை மீட்கின்றார் என்றால் ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் என்று பார்த்தோம். போன ஞாயிற்றுக்கிழமை 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்துல பார்த்தோம். அங்கே நியாய தீர்ப்பு யாருக்கு என்று பார்க்கும் பொழுது இருள அந்தகாரத்தின் பிள்ளைகளுக்கும், ரட்சிப்பு அல்லது மீட்பு என்று யாருக்கு என்று பார்க்கும் பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் என்றும் நாம் பார்த்தோம். In Obadiah, the judgment is on Edom and the restoration is on the people of Israel. In the book of Malachi, the judgment is on the people of Israel, but there is also restoration for the remnant in Israel, those who fear the name of the Lord. And last Sunday, it's from 1 Thessalonians chapter 5. The judgment is on the people of darkness, people who reject God and His salvation. And the restoration is on those who are the children of God, or the children of light. இன்றைக்கு நான்காவது செய்தியாக 2 பேதுரு 3வது அதிகாரத்துல 13 வசனங்களிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இங்கேயும் நாம் பார்க்கின்ற இந்த காரியம் அந்த நியாய தீர்ப்பு குறித்தும் ரட்சிப்பை குறித்தும். Even in today, the 2 Peter chapter 3, we are going to see on the judgment, on whom the judgment will be there and on whom the God will restore. இந்த காரியங்களை இன்று நாம் கேட்க இருக்கின்றோம். பேதுரு எழுதின நிருபத்துல நாம் பார்க்கும் பொழுது, பேதுரு அங்கே முதல் நிருபத்தை அவர் எழுதும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரை என்ன என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தின் நிமித்தம் பாடுபடுவார்கள். அந்த பாடுகளின் மத்தியில அவர்கள் உறுதியாக விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். In 1 Peter, what Peter wrote is that the children of God will go through persecution because of faith.
and they have to endure that persecution, and they have to hold on to faith. In the second letter, 2 Peter, Peter is writing to the people because there are lot of false prophets and teachers, and they are misleading the people. So Peter is trying to align them to the right teachings of God. 2 பேதுருல பார்க்கும் பொழுது அங்க நிறைய கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர்களை சரியான ஒரு போதனைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று பேதுரு அங்கே எழுதுகின்ற காரியம். எனவே இந்த 2 பேதுரு 3வது அதிகாரத்துல நீங்க முதல் வசனத்துல பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். Peter is saying, now I am writing the second letter. இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். இதுல அவர் சொல்லுகிற காரியம், இந்த கள்ள போதகர்கள், தவறான போதனையை போதிக்கின்றவர்கள், அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து பரியாசம் செய்கிறார்கள். The scoffers, they mock at the people of God. ஏன் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவர்கள் தங்களுடைய சுய இச்சைகளின்படி நடந்து என்று சொல்லப்படுகிறது. These scoffers or the false teachers, they follow their own lust. What does it mean? அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கர்த்தத்துவத்தை நிராகரிக்கிறார்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நிராகரிக்கிறார்கள், ஆண்டவருடைய 2வது வருகையினுடைய காரியத்தையும் கேள்வி கேட்கிறார்கள். இப்பேற்பட்ட மக்கள் அவர்கள் தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்றாற் பிரகாரமாக சபையை நடத்துகிறார்கள். These scoffers or these mockers, they are mocking at God. They reject the lordship of Jesus Christ. They are twisting and turning the truth of God for their own benefit. இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய கள்ள போதகர்கள் உண்டு, கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு. ஆனா இன்றைய நாட்கள்ல கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய கர்த்தத்துவத்தை மறுதலிக்கிறவர்கள் அல்ல, 2வது வருகையை குறித்து சந்தேகப்படுகிறவர்கள் அல்ல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை தவறாக போதித்து தங்களுடைய லாபத்திற்காக மக்களிடத்திலிருந்து என்ன தங்களுக்கு லாபம் கிடைக்கும், இல்ல தங்களுடைய பெயர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை இந்த நாட்களிலே செய்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் மத்தியில நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று பேதுரு இங்கே உணர்த்துகிறார். இந்த பேதுருனுடைய நாட்களிலே இருந்த அந்த கள்ள போதகர்கள் கேட்ட ஒரு கேள்வி. There is an argument that these scoffers or the false teachers, they argued during the time of Peter. What is it? In verse 4, they said, where is the promise of his coming? For ever since the fathers fell asleep, all continues just as it was from the beginning of creation. இவர்கள் கேட்ட கேள்வி என்ன என்றால், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? நீங்க சொல்றீங்களே ஏசாமி வருவார், ஏசாமி வருவார்ன்ட்டு, எங்க வந்தாரு? இந்த வாக்குத்தத்தம் எங்க நிறைவேறினது? பாருங்க, இவ்வளவு நாள் போயிடுச்சு. ஏசாமி மரித்து உயிரோடு எழுந்தான்னு சொன்னீங்க, ரைட். பரத்துக்கு ஏறினார் சொன்னீங்க, ஓகே. அவர் திருப்பம் வருவார் சொன்னீங்க, எங்கே வந்தார்? இன்றைக்கும் அநேக கேட்கின்ற கேள்வி இப்பொழுது 2000 வருடங்களுக்கு மேலாக போய்விட்டது, எங்கே ஏசாமியுடைய வருகை? Even today people are asking us. Even many Christians, they doubt the word of God and they say now it is more than 2000 years. Where is the coming of Christ? And each and every time you are saying the coming of Christ is soon, is near. ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கின்றது. சமீபம் எங்க? 2000 வருடங்களுக்கு மேலாக போய்விட்டது. பேதுரு அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் ஏனென்றால், இவர்கள் சொல்லுகிற காரியம் ஆரம்பத்திலிருந்து எந்த பிரகாரமாக இந்த சிருஷ்டிப்பானது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. Right from the beginning, how the creation was, that is what has been now. There is no change in it. And if you are saying that Christ is going to come and judge, where is this judgment? ஆண்டவர் வரப்போகிறார், உங்களை நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லுகிறீர்களே, என்ன அதற்கு ஆதாரம்? பேதுரு அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஆதாரம், நோவாவின் காலத்துல ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். What Peter is saying is, in the time of Noah, God brought judgment on the people.
அந்த நாளிலே அந்த நியாய தீர்ப்பு எப்படி வந்தது என்றால் ஜலத்தின் மூலியமாக வந்தது. இப்பொழுது இங்க பேதுரு என்ன சொல்லுகிறார், இதே போல ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். அங்கே சகலமும் அழிக்கப்படும், சகலமும் அழிந்து போகும், ஆனால் தண்ணீரினால் அல்ல, அக்கினியினாலே. 7வது வசனத்திலையும் 10வது வசனத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். What Peter is saying is, during the time of Noah, God dissolved everything with flood, with water. But the same God is going to come and is going to judge and is going to dissolve everything, is going to remove everything, not with water, but with fire. Verse 7 and verse 10 it says. Is God going to come? ஆண்டவர் வரப்போகிறாரா? ஆண்டவர் வந்தா ஆண்டவருடைய வருகையில நியாய தீர்ப்பு இருக்க போகிறதா? ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறாரா? Is God is going to come? Is there going to be a judgment? Is there going to be a punishment? Who will be punished? யார் நியாயம் தீர்க்கப்பட போகிறார்? யார் அந்த ஆக்கினைக்குள்ளாக போக போகிறார்? ஆண்டவருடைய வருகையை இன்னும் கேள்வி கேட்டுக்கொண்டு, ஆண்டவருடைய வருகை நிச்சயமாக இருக்காது என்று சொல்லிக்கொண்டு துணிந்து இன்னும் பாவத்துல அதிகமாக ஈடுபடுகின்ற விசுவாசிகளும் சரி அவிசுவாசிகளும் சரி ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிலே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். Those who scoff, those who mock at the word of God and the believers of Christ, and those who are going to reject the good news of Christ, those who are going to say there is no coming of Christ, there is not going to be any end, it is going to continue forever, and if those who are going to continue in their sin, the judgment is going to be on these people. நாம போன வாரம் கூட பார்த்தோம், 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்துல 2வது வசனத்திலையும், இன்றைக்கு 2 பேதுருல 3வது அதிகாரம் 10வது வசனத்திலையும் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை எப்படி வரும் என்றால், இரவிலே திருடன் வருகிறது போல வரும். யாரும் எதிர்பாராத ஒரு சமயத்துல ஆண்டவருடைய வருகை வரும். அவருடைய வருகை வரும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமாக நின்றவர்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடைய போகிறார்கள். When the coming of the Lord is going to come as a thief in the night, all of a sudden no one can escape. 1 தெசலோனிக்கர் 5:2 தான் பார்த்தோம், யாருமே தப்ப முடியாது. அப்பேற்பட்டவர்கள் அதிர்ச்சி அடைய போகிறார்கள் ஆண்டவருடைய வருகையை கண்டு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வருகை நிச்சயம் உண்டு என்று அறிந்தவர்கள், ஆண்டவருடைய வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது அதிர்ச்சி அல்ல, ஆனந்தமான சந்தோஷமான ஒரு நாள். For the people of God who eagerly wait for the coming of the Lord, this coming of the Lord, the second coming of the Lord, or the day of the Lord, is going to be a day of joy and rejoicing, because all the sin that has gone no more, all that sin that they had gone through, or the trouble or the problem that they are facing, everything is going to be over. There is going to be new life, and this is what Peter is now talking about, the restoration. முதலாவதாக நியாய தீர்ப்பை குறித்து சொன்ன பேதுரு இப்பொழுது அடுத்ததாக மறுசீரமைப்பை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த கள்ள போதகர்கள் இல்ல கள்ள தீர்க்கதரிசிகள் இல்ல அவர்களை பின்பற்றினவர்கள் மனிதனுடைய ஞானத்தின் கண்ணோட்டத்தின் பிரகாரமாக காரியங்களை பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த காரியங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், வேதத்தை சார்ந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டும். The scoffers or the false teachers and prophets, they view with a very worldly view. But we as God's people, we should have this perspective of a biblical worldview. What the Bible is saying about it. 3வது அதிகாரம் 8வது வசனத்துல பேதுரு அங்க சொல்லுகிற காரியம், ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போலும், ஒரு நாள் 1000. அவர் சொல்லுகிற காரியம், அவர் சங்கீதம் 94 அவர் அங்கே குறிப்பிடுகின்றார். In chapter 3 verse 8, Peter is saying that for 1000 years is just like one day for the Lord. He is quoting
Psalm chapter 90, Psalm 90 verse 4. What actually Peter is explaining? 1000 வருஷம் ஒரு நாளை போல என்று சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொல்றாங்க? இவங்க எல்லாம் கேட்கறாங்க, ஏன் வரல இவ்வளவு நாள் ஆச்சே. ஆண்டவர் நம்மை போல ஆண்டவர் காரியங்களை பார்க்கிறவர் அல்ல. அவருக்கு 1000 வருடம், நம்ம சொல்றோம் 2000 வருஷம் ஆச்சு, 2000 வருஷம் ஆச்சு. இது யார் சொல்றது? மனிதன் சொல்லுகிற ஒரு காரியம். ஆனா ஆண்டவருக்கு அந்த 2000 வருடம் ஒரு சில நேரம் போல, வினாடிகள் போல, இல்ல 2 நாள் போல. ஆண்டவர் அவர் நம்மளுடைய நாம நினைக்கிற மாதிரி இல்ல நாம புரிந்து கொண்டிருக்கின்ற மாதிரி ஒரு நேரம் கிடையாது. God is not working the way we want him to. His timing is entirely different. நம்மளுடைய வாழ்க்கையில கூட நிறைய சமயத்துல ஜெபம் பண்றோம், கேட்கிறோம், ஆனா அந்த காரியங்கள் நடைபெற மாட்டேங்குது, தாமதிக்கின்றது. அப்ப நம்ம கேட்கிற கேள்வி, எங்க ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணனே எங்க? ஆண்டவர் அவருடைய நேரத்துல செயல்படுகிறவர், நம்முடைய நேரத்துல செயல்படுகிறதுக்கு நமக்கு வேலைக்காரர் அல்ல. God works in his time. He is not a servant to work in our time. அவருடைய நேரத்துல அவர் செய்யும் பொழுது அது உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கூட அதுக்கு ஒரு பதில் கிடைக்காம கூட போகலாம். Sometimes your prayer is not being answered even throughout your life, but the prayer may be answered later on. Or in your life you would have prayed for something and you said hereafter there is no use in praying for it, so you would have just kept it. இனி அதை பத்தி ஜெபம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்கலாம். ஆனா பல வருடங்களுக்கு பிற்பாடு ஆண்டவர் அந்த காரியத்துக்கு பதில் சொல்லுகிறவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய நேரம். நல்ல ஒரு உதாரணம் வேதத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்றால் சகரியா, எலிசபெத், இவர்கள் இருவரும் பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பிள்ளையே பிறக்கல. இப்பொழுது வயதானவர்கள் ஆகிவிட்டார். அப்பேற்பட்ட அந்த வயதான அந்த this old Zechariah, when he was serving in the temple, அந்த தேவாலயத்துல ஊழியம் செய்யும் பொழுது அங்க தேவதூதன் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டார். The angel came to Zechariah and said, the Lord heard your prayer. Zechariah யோசிச்சிருக்கலாம், என்ன நான் ஜெபித்தேன். ஏன்னா ஜக்கரியாவும் எலிசபெத்தும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஜெபித்து இப்ப வயசானவர்கள், இனி குழந்தை பெறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இவர்கள் ஜெபித்த அந்த ஜெபத்தை அவர் கேட்டார், அவர் நினைவு கூர்ந்தார், சரியான நேரத்துல அவர்களுக்கு பதில் கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டவர் இடத்துல போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவரை எப்பொழுதிலிருந்து விடுதலை, ஆண்டவரை எனக்கு ஒரு பதிலை கொடும். ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார், ஆனால் அவருடைய நேரத்தில் கொடுப்பார். நாம நினைக்கிற காரியம், ஏன் ஆண்டவர் இப்படி டிலே பண்றார்? Why is God delaying this? ஏன் ஆண்டவர் தாமதிக்கின்றார்? ஏன் கேட்கணும் கொடுத்தா என்ன? ஏன் இந்த வாழ்க்கையில எனக்கு கொடுத்தா என்ன? ஏன் இந்த வாரத்திலே எனக்கு கொடுத்தா என்ன? ஆண்டவர் அப்படி செயல்படுகிறவர் அல்ல. அவருக்கு எது கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இல்ல யார் மூலியமா கொடுக்கணும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். God knows when to give, how to give, or through whom to give. And when it is his time, when it is God's time, it is always a blessing. ஆண்டவருடைய நேரத்துல ஆண்டவர் கொடுக்கும்போது அது நிச்சயமாக ஆசீர்வாதம் தான். இந்த ஆசீர்வாதம் ஆண்டவருடைய இரண்டாவது வருகை ஆசீர்வாதம். இவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் தாமதிக்கின்றார். உங்களை ஆண்டவர் ஏன் தாமதிக்கின்றார்? ஆண்டவர் ஏன் தாமதிக்கின்றார்? இல்ல, ஆண்டவர் தாமதிக்கல. 9வது வசனத்தை நாம இந்த மாதத்துல நம்மளுடைய திருச்சபையினுடைய வேத வசனமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 2 பேதுரு 3:9. ஆண்டவர் தாமதிக்கின்றார் என்று ஒரு சிலர் சொல்லுகிறீர்கள். Some of you are saying that God is delaying. Why God is delaying? ஏன் ஆண்டவர் தாமதிக்கின்றார்? நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று. The coming of the Lord, his second coming has been delayed for our benefit. இதுல நீங்க 2 பேதுரு 3வது அதிகாரத்துல 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள்.
2 Peter chapter 3 verse 15. நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். ஆண்டவர் உடனடியாக வந்தா அநேகர் நியாய தீர்ப்புக்குள்ளாக வேண்டியவர்கள். எல்லாரும் அழிந்து போனோன்னு ஆண்டவருடைய விருப்பமா? இல்ல, அது ஆண்டவருடைய விருப்பம் இல்ல. யோவான் 3:16 பார்க்கும் பொழுது அழியும்படியும் அல்ல. அதே மாதிரி 1 தீமோத்தேயு 2:4 பார்க்கும்போது in 1 Timothy chapter 2 verse 4, who desires all men to be saved, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். God wants everyone to be saved. எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும், யாருமே அழியக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இப்படியும் சொல்லலாம், நரகத்துல யாரும் இருக்கக்கூடாது, எல்லாருமே மோட்சத்துல இருக்கணும். இதுதான் ஆண்டவருடைய. God wants hell to be empty and heaven to be full. ஆண்டவருடைய விருப்பமானது. ஆனாலும் அநேகர் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறார்கள். இன்னும் அநேகருக்கு இந்த நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தி இன்னும் தெரியல. அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நானும் நீங்களும் தான் போய் சொல்லணும். For those people who still do not know the good news of Jesus, the life, eternal life in Jesus Christ, in a second coming that He will come and take us to be with Him and we will live with Him forever. This good news, many people in this world, they do not know. How can this people come to know about it? It's only through me and you. நீங்களும் நானும் தான் இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். The Lord will come like a thief in the night. It is going to be sudden, unexpected time and no one can escape. திடீரென்று வரும், யாரும் எதிர்பாராத நேரத்தில் வரும், யாருமே இதிலிருந்து தப்ப முடியாது. ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாரா? நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார். என்ன செய்வார் ஆண்டவர் அங்க? What the Lord will do, He will transform everything. எல்லாவற்றையும் முற்றிலுமாக மாற்றுவார். 10வது வசனத்துல அந்த நோவாவுடைய நாட்கள்ல அந்த ஜலத்தினால எல்லாம் அழிந்து, அதற்கு பிற்பாடு என்னன்னா ஒரு வாழ்க்கை, புது சிருஷ்டிப்பு, எல்லாமே புதிதானது. நியாய தீர்ப்பிலும் அதே மாதிரிதான் ஆண்டவர் செய்ய போகிறார். எல்லாவற்றையும் அவர் அழித்து புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்க போகிறார். The time of Noah, God destroyed everything through water. And after the flood, it is nothing but its newness, its new life. And in God's coming, in His judgment, the same thing is going to happen. And God says, after that, there is going to be a new heaven and a new earth. And who is going to be there? இந்த புதிய வானம், இந்த புதிய பூமியில யார் இருப்பார் என்றால் நீதிமான்கள் என்று அவர் சொல்லுகிறார். Only the righteous. Who are these righteous? யார் இந்த நீதிமான்கள்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். Those who are being cleansed by the blood of Christ. These are the righteous who will be fully. அப்போ இருக்கிற நாட்கள்ல நாம எப்படி நடக்கணும்? அவருடைய வருகை இருக்கின்றது. அதற்கு முன்பாக இந்த வாழ்க்கையில நாம எப்படி நடக்கணும்? His second coming is going to come anytime. Before that, how we need to live? Peter is giving here. 2வது அதிகாரம் 2 பேதுரு 3:11. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Since all these things are thus to be dissolved, what sort of people ought you to be in lives of holiness and godliness, waiting for the hastening, the coming of the day of the Lord? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்றால் பரிசுத்தமும், அங்க அவர் சொல்லுகிற காரியம் it's holiness and godliness. பரிசுத்தமும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா it's a holy conversation or to live a holy life.
இந்த பரிசுத்தமான வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது ஜான் வெஸ்லி அவர் சொல்லுகிற காரியம், இது மனிதர்களுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு காரியம். பரிசுத்த நடக்கை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காட்ட வேண்டும். தெய்வீகம் என்று சொல்லும் பொழுது, தேவ பக்தி என்று சொல்லும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ளான ஒரு உறவு. நம்முடைய வாழ்க்கையானது பரிசுத்தமாகவும் தேவ பக்தி உள்ளதாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவர் தம்முடைய இரண்டாவது வருகையிலே வரும்பொழுது உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது அவர் பார்க்க போகிறார், நம்ம இடத்துல பரிசுத்தம் உண்டா, தேவ பக்தி உண்டா. In his second coming, God wants to see in you and me the holiness and the godliness. எப்பேற்பட்ட ஒரு பெரிய பெரிய காரியம் இருந்தாலும் சரி, சின்ன காரியம் இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது பரிசுத்தமும் தேவ பக்தியும் நம்மிடத்துல உண்டா என்று. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த 2 பேதுரு முதல் 13 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது பேதுரு கள்ள போதகர்களுடைய போதகங்களை அகற்றுகிறார். Peter is dismantling all the arguments of the false teachers. ஏனென்றால் அவர்களுடைய கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து எப்போ வரப்போகிறார்? நீங்க சொல்றீங்களே வரார்னு, எப்போ வரார்? Even people today want to know when. You are saying Christ is going to come. When he is going to come? Give us the date. Give us the time. அது கேட்டார் போல ஒரு சில கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் நாட்களையும் குறிக்கின்றார்கள். அவர்களை பின்பற்றி அநேகர் போய்கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படியாக போகக்கூடாது. ஆண்டவருடைய வருகை எந்த நேரத்திலும் இருக்கலாம், ஆனால் அவருடைய வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டு இருக்க வேண்டும். அவருடைய வருகையில சகலத்தையும் அவர் புதுப்பிக்க இருக்கின்றார். ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறவர் அல்ல, அவர் பொறுமையும் இரக்கமும் உள்ளவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய நாள் நிச்சயமாக வரும். அந்த நாளிலே ஆண்டவருக்கு விரோதமாக நின்றவர்கள் நியாய தீர்ப்பை அடைய இருக்கின்றார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளோ ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால பரலோகத்துல அவர் நம்மை சேர்க்க இருக்கின்றார். பேதுரு கடைசியாக சொல்லுகிற இந்த காரியம் 3வது அதிகாரம் 14வது வசனம், chapter 3 verse 14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். Be diligent that there should not be any spot or blemish in you. எப்படி கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் நாம் எப்படி இருக்க முடியும்? நிறைய காரியம், தவறான காரியம் செய்கின்றமே. ஆமா, ஆண்டவருடைய வருகையில ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுதும் மற்றவர்களையும் பார்க்கும் பொழுது நாம் எல்லாருமே பாவிகள் தான். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக அவர் பார்க்க போகிறார். And it's coming when God looks at you and me, God is going to see the blood of Christ in you and me, cleanse us from all our sin. ஆண்டவருடைய வருகை நிச்சயம் உண்டு. ஆண்டவருடைய வருகைக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் பரிசுத்தமும் தேவ பக்தியும் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயத்துல அவர்களும் ஆண்டவருடைய வருகைக்காக அவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்கள் அழிந்து போகக்கூடாது, ஒருவரும் அழிந்து போகக்கூடாது. None of them should perish. That is the wish and the love of God, and that is why he sent his only son, our Lord and Savior Jesus Christ. யாருமே அழிந்து போகக்கூடாது என்றுதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல அனுப்பினார். ஒருவரும் அழிந்து போகக்கூடாது. அப்படி என்றால் நீங்களும் நானும் நம்மை நாம் எப்படி ஆயத்தப்படுத்துகிறோமோ அதே போல மற்றவர்களையும் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை நிச்சயம். ஆண்டவருடைய வருகை சமீபம். ஆண்டவருடைய வருகையிலே நியாய தீர்ப்பு உண்டு. ஆண்டவருடைய வருகையிலே மீட்பு உண்டு. ஜெபம் செய்வோம். கிருபை மிரக்கும் எங்கள் பரம தகப்பனே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கின்றோம்.
நீர் வருவீர் என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord, we believe in your word. And Lord, we believe that you will come. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற நாங்கள் எல்லா காரியங்களிலும் எங்களை ஆயத்தப்படுத்த கிருபை செய்கிறோம். தேவரீர், அநேக சமயங்களில் இந்த உலகத்தோடு உலகமாக போய்விடுகின்றோம். தேவரீர், அவைகளிலிருந்து எங்களை பிரித்தெடுத்து ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் கூட நாங்கள் உமக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கவும் உம்முடைய வருகையிலே தேவரீர் பரிசுத்தமும் தேவ பக்தியும் நிறைந்தவர்களாக காண கிருபை செய்கிறோம். தேவரீர், இந்த நாட்களிலே எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும் போது பிறரையும் தேவரீர் அப்படியாக ஆயத்தப்படுத்த கிருபை செய்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். வாரும் ஆண்டவரே, வாரும். Come Lord, come Lord Jesus Christ. In Jesus' name we ask and we pray. Amen. நாம் பரிசுத்தத்துடனும் தேவ பக்தியுடனும் நம்மை ஆயத்தப்படுத்தி கடைசி தேவனுடைய வருகைக்கென்று காத்திருப்போம் என்று போதகர் மூலமும் தேவன் நம்மோடு பேசிய வார்த்தைகளுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுது ஆராதனையின் இறுதி பாடலை கேட்போம். அதைத் தொடர்ந்து அறிவிப்புகளையும் ஆசீர்வாதத்தையும் போதகர் கூறுவார். வருவார் ராஜாதிராஜன், ஆயத்தமாகிடுவோம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன், ஆயத்தமாகிடுவோம். நம் கால மனிதர் இயேசுவை காண ஆயத்தமாக்கிடுவோம். நீ ஆயத்தமாகு, ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். நீ ஆயத்தமாகு, ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன், ஆயத்தமாகிடுவோம். எண்ணெய் வற்றாது காத்து ஆயத்தமாகிடுவோம். தாளந்தை தரையில் புதைத்து விடாமல் ஆயத்தமாகிடுவோம். நம் கால மனிதர் இயேசுவை காண ஆயத்தமாகிடுவோம். நீ ஆயத்தமாகு, ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். முந்தினோர் அநேகர் பிந்தினோராவார், ஆயத்தமாகிடுவோம். முடிவு பரியந்தம் நிற்பவர் மகிழ்வார், ஆயத்தமாகிடுவோம். நம் கால மனிதர் இயேசுவை காண ஆயத்தமாகிடுவோம். நீ ஆயத்தமாகு, ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். நீ ஆயத்தமாகு, ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன், ஆயத்தமாகிடுவோம். நாம் இந்த மாதத்திற்கான வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல்
ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். 2 பேதுரு 3:9. The Lord is not slow about his promise, as some count slowness, but is patient toward you, not wishing for any to perish, but for all to come to repentance. 2 Peter chapter 3 verse 9. சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். நாம கிறிஸ்மஸ் இந்த வருடம் கேர்லிங் எதுவும் நம்ம போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் இந்த வருடத்தில் நம்ம சுவிசேஷ பணியாக நீங்கள் பிளாக் 162 அதில் நாம் போக இருக்கின்றோம். 13ஆம் தேதி டிசம்பர் சண்டே சர்வீஸ் முடித்த பிற்பாடு நாம் போக இருக்கின்றோம். ஆனால் அதில் நமக்கு நிறைய பேர் தேவைப்படுகின்றது. அங்கே ஒரு 10 குடும்பங்கள் இருக்கின்றது. இப்பொழுது இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு வீட்டை போய் நம்ம பார்த்துட்டு அதே மக்கள் அடுத்த வீட்டுக்கு போகக்கூடாது. எனவே நமக்கு 10 வீடு இருக்கிறதுனால தனித்தனியாகவும் போக முடியாது. குறைஞ்சது 2 பேராவது போகணும். அப்படின்னா நம்மளுக்கு குறைந்தது 20 பேர் தேவைப்படுகின்றது. நீங்கள் போகிறது ஒரே ஒரு வீட்டுக்கு மாத்திரம்தான் போக போறீங்க. ஸோ குறைஞ்சது 2 பேர், அதற்கு மேற்பட்டு 5 பேர் வரைக்கும் இருக்கலாம் ஒரு வீட்டுக்கு போக. எனவே சபையார் இதில் மனம் இந்த கொஞ்ச நேரம் தான் நீங்கள் அங்கே போய் அந்த வீட்டில் ஒரு 10-15 மினிட்ஸ் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அங்கே போகிற சமயத்தில் நீங்கள் பாட்டு பாட முடியாது. நீங்கள் தேவ வசனத்தை வாசித்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். எனவே இந்த காரியத்தில் சபை மக்கள் முன்வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிறவர்கள் உங்களுடைய பெயரை சகோதரி ஜாய்ஸின் இடத்துல நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சகோதரி ஜாய்ஸ் உங்களுடைய இடத்துல கேட்கும் பொழுது இல்லை என்னால் வர முடியாதுன்னு சொல்லாதீங்க. தயவுசெய்து உங்களுடைய பெயர்களை கொடுங்க. உங்களுக்கு அந்த சமயத்தில் தவிர்க்க முடியாத ஒரு காரியம் இருந்தால் ஓகே, மற்றபடி இந்த ஒரே ஒரு காரியம் இந்த ஊழியத்துக்காக இந்த கொஞ்ச நேரம் ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் ஒதுக்கும்படியாக உங்கள் இடத்துல கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய பெயர்களை நீங்கள் சகோதரி சாய்ஸின் இடத்துல கொடுக்கலாம். இன்னொரு காரியம், இப்போ நம்ம 50 பேராக நாம் ஆராதனையிலே கலந்து கொள்கிறோம். ஆனால் கவர்மெண்ட் இப்போ நம்மளுக்கு 100 வரைக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த 100 கூட எப்படின்னா 50-50 2 குழுவாக இருக்க வேண்டும். ஒரே சமயத்தில் நம்ம இந்த சர்ச்சுக்கு வரலாம். ஆனால் ஒரு 50 பேர் இங்கே இருக்கணும், அடுத்த 50 பேர் மற்ற இன்னொரு பக்கத்தில் இருக்கணும். இவர்கள் இருவருக்கும் இடையிலே 3 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஸோ இந்த காரியங்களை குறித்து சபை தலைவர்கள் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். என வருகிற இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே எல்லோரும் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள். எனவே இதற்காக ஜெபியுங்கள். தலைவர்கள் இதற்காக அவர்கள் அப்ளை பண்ண இருக்கிறாங்க. கவர்மெண்ட் சைடும் நம்மளுக்கு அப்ரூவல் கிடைக்கவும் பெரிய ஒரு காரியம் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு. பிகஸ்ட் திங் இஸ் தட் we need support and cooperation from you. என்ன சப்போர்ட்? இப்பொழுது இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கூட்டம் கூடாதீங்கன்னா கூட்டம் கூடுவோம். 100 பேர் ஆயிட்ட பிறகு இல்ல 50 பேருக்கு மேற்பட்டு வரும் பொழுது இந்த காரியம் தொடர்ந்து நடைபெற்றால் அது நம்மளுடைய சபைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தயவு செய்து கூட்டம் கூடாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். நம்ம இந்த ஒரு காரியம் நமக்கு அப்ரூவாகி கிடைத்த பிற்பாடு நம்ம எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாம் ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். எனவே உங்களுடைய ஒத்துழைப்பு இதில் அதிகமாக தேவைப்படுகின்றது. தயவு செய்து சபை மக்கள் இந்த கொஞ்ச நாட்களுக்கு பொறுத்திருந்து நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறது நல்லது. அதே போல அந்த கூட்டம் கூடுகிற இந்த காரியங்களை கொஞ்சம் தவிர்க்கும்படியாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அஷர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. யார் எந்த இடத்துல உட்காரணும், யார் முதல்ல போகணும், எந்த குரூப் முதல்ல போகணும் என்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்துக்கணும். இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. நிறைய காரியங்களை யோசித்து செய்ய வேண்டி இருக்கின்றது. எனவே உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். தயவு செய்து ஜெபத்தோடு இதில் ஒத்துழையுங்கள். கிறிஸ்துமஸ் காலங்களில் இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் எல்லாரும் கடவுளுக்கு சித்தமானா இந்த அடுத்த வாரத்திலிருந்து கூட நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே ஜெபியுங்கள். ஒன்ஸ் அந்த மாதிரி நடந்த பிற்பாடு நம்ம 50 பேர் 50 எல்லாருமே நம்ம ஆலயத்துக்கு நாம் வரலாம்.
எனவே இதனை ஜெபத்திலே தாங்கள் இதற்காக பொறுப்பெடுத்து செய்கின்ற தலைவர்களையும் நீங்கள் ஜெபத்துல தாங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எனவே இதற்காகவும் அந்த 13 டிசம்பர் இருக்கின்ற அந்த இவாஞ்சலிசம், அந்த கிறிஸ்துமஸ் இவாஞ்சலிசம் காரியத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற நாளையிலிருந்து சனிக்கிழமை வரை நான் லீவ்ல இருப்பேன். ஐ வில் பி ஆன் லீவ் ஃப்ரம் கம்மிங் மண்டே டு சாட்டர்டே. ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு அவசர பாஸ்டரல் ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சகோதரர் பிலிப் அல்லதுனா சகோதரி சூசன் தாமஸை நீங்கள் கால் பண்ணலாம். சேர்மேன் அண்ட் லே லீடர் இவங்களை கால் பண்ணலாம். இந்த சமயத்தில் கவரிங் பாஸ்டராக ரெவரண்ட் சரவணகுமார் இருப்பார். வேற அறிவிப்புகள் இல்லை. உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து வாருங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நின்ற ஆசீர்வாதத்தை கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபையுள்ளவராய் இருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென். நாம் சேர்ந்து வாசிப்போம். தெய்வ ஆசீர்வாதத்தோட அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்த்தியும் இப்போது உம்மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்ச லோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி கொள்வோம். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.